Good evening. This is Priyatham. Welcome to another episode of PR Cricket Chat. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிஎஸ்கே இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸோட நம்ம அந்த ஷோல சொன்னோம் சிஎஸ்கே ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. பஞ்சாப் கிங்ஸ் ஐ திங்க் ஒரு மிஸ்டேக் அட் த டாஸ். டியூ கிடையாது, ஆஃப்டர்நூன் கேம். இதை பத்தி நம்ம பேசினோம். டியூ இருக்காது ஆஃப்டர்நூன் கேம்னு. பஞ்சாப் கிங்ஸ் ஒரு நல்ல டாஸை வின் பண்ணி பேட்டிங் கொடுத்தாங்க சிஎஸ்கேக்கு. ஐ திங்க் பர்சனலா நான் சொல்றேன், பஞ்சாப் கிங்ஸ் இதே ஸ்கோர் 160 170 போட்டிருந்தாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க 100%. ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. நமக்கு ஹர்ப்ரீத் பிராரும் ராகுல் சாரும் பிட்வீன் தம் 8 overs போட்டு 6 விக்கெட் 48 ரன்னுக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் போடும் போது அவங்க செகண்ட் போட்டிருந்தா இன்னும் அசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கும். பிச்ல இருந்து டெஃபினட்டா கண்டெயின் பண்ணிருப்பாங்க சிஎஸ்கேக்கு. ஏன்னா நல்ல டாஸ் அது. பட் பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் கேம் சேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சேஸ் பண்ண அட்டம் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி இது கொஞ்சம் ஸ்லோ விக்கெட், டியூ இல்ல. பிட்வீன் ஆஃப்டர்நூன் கேம் அண்ட் நைட் கேம் ஒரு டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஆஃப்டர்நூன் கேம்ல டியூ இல்ல, ஸ்பின்னர்ஸ் கம் டு பிளே. நைட் கேம்ல பால் அப்படியே சோப் மாதிரி இருக்குது, கிரிப் பண்ண முடிய மாட்டேங்குது, ஸ்பின்னர்ஸ் இன்எஃபெக்டிவ் ஆயிடுறாங்க. ஸோ பெரிய பெரிய இது விக்டரி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. மஸ்ட் வின் நான் சொல்றேன். டெஃபினட்டா இது மஸ்ட் வின். 6 and 5 போயிருக்காங்க. இன்னும் 3 கேம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3மே மஸ்ட் வின். ஆனா 4 in a row வின் பண்ற குவாலிட்டி இந்த சைட்ல இல்ல, அதுவும் ஆனஸ்டா சொல்றேன். ஸோ அடுத்த 3ல 2 ஜெயிச்சுட்டு மற்ற டீம்ஸ் ஏதாவது தோத்தாங்கன்னா அவங்க ரிசல்ட்ஸ் அவங்க ஃபேவர்ல வருமானு பார்க்கணும். பட் இன்னைக்கு பவர் பிளேல நல்ல ஸ்டார்ட். இது ரஹானே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மிச்சல் அண்ட் ருத்ராஜ் நல்லா ஆடினாங்க. பட் நோபடி கிக்ட் ஆன். துபே இன்னைக்கும் ஒரு டிசப்பாயிண்டிங் இன்னிங். அண்ட் நல்ல டைம்ல மொயின் அலி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜடேஜா முன்னாடி வராது நல்லது. பட் இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் போதே நான் நினைச்சேன் ஜடேஜா இந்த போலர் இங்க சாப்பிட்டுருவாருன்னு. அதே தான், கொஞ்சம் பிச்சில் கிரிப் இல்ல டர்ன் இருந்ததுன்னா ஜடேஜா அன்பிளேயபிளுங்க. பியூட்டிஃபுல்லா போட்டாரு. டெஃபினெட்லி MVP, மேன் ஆஃப் த மேட்ச் டிசர்விங். இன்னொன்னு எனக்கு என்ன புரியலன்னா, மொயின் அலி இருந்தாரு, ஜடேஜா இருந்தாரு. பிட்வீன் த டூ 7 over தான் போட்டாங்க, சாண்ட்னர் அண்ட் ஜடேஜா. சாண்ட்னருக்கு 8வது ஓவர் கொடுத்துருக்கலாம், மொயினுக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்துருக்கலாம். இந்த கண்டிஷன்ல நீங்க மொயின் அலியை போட போறதுனா எப்ப போட போறீங்க? மொயினுக்கு 2 ஓவர் கொடுத்துருக்கலாம். இன்ஃபேக்ட் பிரசாந்த் சோலங்கி ஒரு லெக் ஸ்பின்னர், அவரை இம்பாக்ட் பிளேயரா கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம் உள்ள. வச்சு கூட்டிட்டு வரல. சிமர்ஜித் சிங் இன்ஸ்டெட் வந்தாரு. பட் ஐ திங்க் சிஎஸ்கே நல்ல கமாண்டிங் வின். நம்ம குற்றம் எதுவும் சொல்ல முடியாது. ஐ திங்க் ஸ்பின் கொஞ்சம் இன்னும் தைரியமா யூஸ் பண்றீங்கன்னா ரன் ரேட் இம்ப்ரூவ் ஆகும். 120 சுருட்டு இருக்கலாம் பஞ்சாப். இப்போ நான் சொல்றேன், ருத்ராஜ் கயக்வாட் ரொம்ப ரிலக்டன்ட் யூஸ் ஆஃப் ஸ்பின். அவர் கேப்டனா மோர் அவர் பேச இது பண்றாரு, டிபெண்ட் பண்றாரு. ஸ்பின் அவ்வளவு டிபெண்ட் பண்றது கிடையாது. கரெக்டான காம்பினேஷன் பிக் பண்ணாங்க. சாண்ட்னர் 10 மேட்ச் உட்காந்துருந்தாருங்க. ஐம் டெலிங் யூ, சாண்ட்னர் 10 மேட்ச் ஆடிருந்தாருன்னா டெஃபினட்டா 6 and 4ல அவர் பேட்டிங் இல்லாட்டி போலிங் டெஃபினெட்லி ஃபீல்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. ஒரு எக்ஸ்ட்ரா வின் கிடைச்சிருக்கும் சிஎஸ்கேக்கு. பட் எனிவே அது நடந்து முடிஞ்ச கதை. மூவிங் ஃபார்வர்ட் சாண்ட்னரை டிராப் பண்ண முடியாதுங்க. சாண்ட்னர் ஆடிதான் ஆகணும். அவர் ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த டீம். வெரி அண்டர் ரேட்டட் T20 கிரிக்கெட்டர். இன்ஃபேக்ட் 2016 T20 வேர்ல்ட் கப்ல ஐ திங்க் பூனால நியூசிலாந்து 120 தான் அடிப்பாங்க. இந்தியா வந்து 88க்கும் நம்ம ஆல் அவுட் ஆக்குவாங்க. அது சாண்ட்னர் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டார். சாண்ட்னர் அண்ட் ஜித்தன் பட்டேல், எஜாஸ் பட்டேல் சூப்பரா போட்டாங்க. ஸோ சாண்ட்னர் ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் T20 போலர். ஐ ஸ்டில் ஃபீல் மொயின் அலியோ ரொம்ப அண்டர் ரேட்டட் போலர். அவர் போடணும். ஓவரால் சடனா தூபே இந்தியா டீம் பிக் ஆனோட 2 மேட்ச் 0 அடிச்சிருக்காரு. ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச் இல் கம் குட். பட் ஷார்துல் டாக்கூர் லிட்டில் கேமியோ, அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அந்த 17-10 பால் தான் அந்த டிஃபரன்ஸ் வந்தது 160க்கும் 130க்கும். அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பட் ஜடேஜா சூப்பரா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் டெஃபினட்டா வந்து பிச்சில் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்தா வேற லெவல் போலர். சாண்டர் வாஸ் பிரில்லியன்ட். பட் ஓவரால் நல்ல நல்ல விக்டரி ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் அடுத்தது வந்து தே பிளே குஜராத். குஜராத் கொஞ்சம் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ், என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். பட் இதுக்கு அடுத்தது குரூஷியல் கேம். ஏன்னா கேகேஆர் அண்ட் எல்எஸ்ஜி 2 பேருமே விளையாடுறாங்க. செல்ஃபிஷா பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கேகேஆர் வின் பண்ணா பெட்டர் பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு அண்ட் அவங்க இதுக்கு. பட் அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. சம் காமெண்ட்ஸ் வந்தது நீங்க ஒன்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி பேசுறீங்க, பஞ்சாபுக்கு கிரெடிட் கொடுக்கலன்னு. ஃபேர் பாயிண்ட்ஸ். லாஸ்ட் டைம் பஞ்சாப் சூப்பரா ஆடினாங்க லாஸ்ட் கேம். இந்த கேமும் அவங்க டாஸ் வின் பண்றதாங்க. ஐ திங்க் பஞ்சாப் போல் பேட் பண்றதுனா டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டா இருந்திருக்கும். பட் அது தட் இஸ் த வே ஹவு திங்ஸ் கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வில் கம் பேக். நாளைக்கு வந்து பிளே ஆஃப் பிளே ஆஃப் இம்ப்ளிகேஷன்ஸ், டேபிள் ஸ்டாண்டிங்ஸ் பேசுவோம். ஏன்னா 52 கேம்ஸ் ஆர் ஓவர், இன்னும் 20 கேம் தான் இருக்கு. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட்
தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட்.